ஃபேமிலி நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய பத்திரிகையாளர் கார்த்திக் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஜகவோட கூட்டணி கட்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் சார்? இல்லை அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது பொதுவாக முதல் இந்த விஷயத்தோட ஆரம்பம் என்னென்னா, அண்ணாமலை வந்து மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு தேசிய அளவில் ஒரு பதவியை எதிர்பார்த்தார். எப்படி நீங்கள் தமிழிசைக்கு ஆளுநர் பதவி கொடுத்தாங்க, எல்முருகனுக்கு உடனடியாக மத்திய அமைச்சர் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பதவியை எதிர்பார்த்தார். தேசிய லெவல் பதவியோ மத்திய அமைச்சர் பதவியோ. அது பிஜேபியில் திடீர்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரியாது. உடனே திடீர்னு பண்ணுவாங்க, திடீர்னு பண்ண மாட்டாங்க. அது ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அப்படின்னு வெளியில் நல்லா பிரபலம் தெரிஞ்சதுக்கு காரணம், பரபரப்பாக செயல்படுறதுக்காக அண்ணாமலைன்றது நம்ம மாற்று கருத்தே இல்லை. அது நம்ம இல்லைன்னு சொல்ல மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்டவரை ஏன் மாற்ற வேண்டிய நிலைமை முதல்ல ஏற்பட்டது அப்படின்னா, அவர் வந்து அதிமுகவோட இணைஞ்சு செயல்பட மாட்டார். அவருடைய கருத்து வந்து தனிச்சு நிற்கிறது தான் அவருடைய கருத்து. தனித்து நிற்கணும் அப்படின்னா அவருடைய அந்த கருத்துக்கு தேசிய தலைமைக்கு உடன்பாடு கிடையாது. பொதுவாகவே நம்ம ஏற்கனவே காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சீட்டு நமக்கு உதவும், இந்த மாநிலத்தில் இருந்த இந்த சீட்டோட எண்ணிக்கையால் நம்ம நாடாளுமன்றத்துக்கு என்ன உதவும், இதுக்கு மாநிலங்களுக்கு என்ன உதவும் அப்படின்ற நோக்கில் தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால தான் காங்கிரஸ்லாம் கெட்டு போனது காரணம். தனியாக யாருக்கும் எந்த விதமான முக்கியத்துவமும் தரமாட்டாங்க தேசிய தலைமையில். பொதுவாகவே அது வழக்கம். அது பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி இதுதான். ஆனால் அண்ணாமலை என்ன நினச்சிட்டாருன்னா, இந்த கூட்டணி இல்லாமல் தனியாக தானே முதல்வர் வேட்பாளர்ன்ற அளவுக்கு தனியாக அவர் தான் முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு நினைத்தார். அவங்க எதிர்பார்த்தது அதிமுக மிக வலுவான ஒரு கூட்டணி. இந்த வலுவான ஒரு கூட்டணியில் நம்ம சேர்ந்தால் நமக்கு இத்தனை இடங்கள் கிடைக்குதுன்னு அவங்களோட நோக்கு. அண்ணாமலை நினைத்தது தவறே கிடையாது. ஆனால் அதற்கான காலகட்டம் இது இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால் எடப்பாடியோட இது அதிமுகவோட சேர்ந்து இணக்கமாக செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனால அண்ணாமலை மாற்றப்பட்ட நயினார் வந்தார். வேறு பதவி கொடுப்பாங்கன்னு பார்த்தாரு, கொடுக்கல. அவர் ஒரு விரக்தியில் தான் இருக்கார். அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புலாம் எல்லாமே. அவர் சொல்கிறது என்னென்னா, ஆனால் இப்போ என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரூ அண்ணாமலை கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவர் இந்த அதிமுகவும் பிஜேபி கூட்டணியை உடைக்கிறதுக்கான எல்லா வழியும் பார்ப்பார். ஏன்னா அவருக்கு உடன்பாடு கிடையாது. அதான் ஒரு இடத்துல கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும், இதில் கூட்டணியில் இருக்க அதிமுக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெளிவாகவே ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அவனு திமுகன்றது அகற்ற வேண்டிய ஒரு திமுக தலைமையான ஆளும் கட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றணும். அதற்கு வலுவான ஒரு கூட்டணி தேவை. அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால் மட்டும் அந்த வலு கிடைச்சிடாத நம்பலங்கிறாரு. அப்போ அவர் என்ன பாஜகவோட தேசிய தலைமை முடிவு பண்ணிடுச்சு அதிமுகவோட தான் இருக்கணும்ட்டு. அவங்க மிக உறுதியாக இருக்காங்க. எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை, அதிமுகவோட பிஜேபியோட இருந்தாகணும். அவருக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் வழக்குகள்னால. இல்லைன்னா எனக்கு தெரிந்து அதிமுக தொண்டர்களும் பிஜேபியோட தொண்டர்களும் இணைந்து வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் இங்கே. ஏன்னா அங்கே எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒன்றாயிடலாம். கீழே இருக்கக்கூடியவர்கள் என்ன, அந்த அண்ணாமலையோட ஆதரவு குரூப்புங்கிறது இப்போ அதிகமாகிடுச்சு அங்கே. அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நயினார் நாகேந்திரனையும் எடப்பாடியும் அப்படி பேசுகிறாங்க பிஜேபிக்காரங்களே. இது உங்களுக்கு இன்னும் பரவ எப்படி சேர்ந்து வேலை பார்ப்பாங்க? எனக்கு நமக்கு தெரிஞ்ச டவுட்டு தான் அது. இந்த கூட்டணி இப்போதைக்கு தொடரும். பிஜேபி நினைக்கிறவங்க தொடர்ந்து தான் தீரணும். ஆனால் அதிமுக தொண்டர்களுக்கு இந்த கூட்டணி மேலே மிக பெரிய விருப்பம் இல்லை. நமக்கு தெரியும் வேறு வழி இல்லாமல் தான். ஜெயக்குமார்லாம் சொல்கிறாங்க, தோற்று போனதே ராயபுரத்தில் பிஜேபி நல்லா தான்றாரு. அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் ஓட்டு கிறிஸ்டின்ஸ் ஓட்டுலாம் எல்லாம் போச்சு. எல்லாம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு கொஞ்சம் அதிகம். அங்கே கிறிஸ்தவர்கள் விட்டது அங்கே அதிகம். அங்கே ராயபுரம் தொகுதி ஃபுல்லாக எல்லாமே மீனவர்கள் போச்சு அவர்கள்லாம் அப்படின்னு அவருடைய இப்போ வெளியே சொன்னார், பத்திரிகை ஒரு சந்திப்பிலே சொன்னார். இது போல தான் பல பேர் அங்கே இருக்காங்க அதிமுகவில். வேறு வழி இல்லாமல் தான் இருக்காங்களே தவிர தலைமைகள் ஒன்று சேரலாம், ஆனால் இவங்க ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனையில் இப்போ அண்ணாமலைக்கு வந்து வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ அவர் சும்மாவே இருக்க மாட்டார். இப்பயும் சும்மா இருக்க மாட்டார். 2 நாளைக்கு ஒருத்தர் பத்திரிக்கை ஒரு இதை கூட்டுவார், அங்கே ஒரு பிரச்சனைகளை போவார். அதிமுக மேலே அவர் சொல்கிறவரெல்லாம் அதிமுகவுக்கு எதிராக தான் இருக்குது.
என்னைய கேட்டால் அவர் சொல்கிற வார்த்தை, என்னைய கேட்டால் நான் பிஜேபியோட ஆட்சி தான் அமையும் சொல்லுவேன், கூட்டணி ஆட்சி கூட அமையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னொரு இடத்துல கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பிஜேபிக்காக தான் நான் உழைப்பேன், என்னோட கட்சியை நான் டெவலப் பண்ணுறது தான் உழைப்பேனேக்காண்டி அடுத்த கட்சிக்காக நான் வந்து உழைக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். அவங்க கட்சிக்காக தான் உழைக்கணும், அடுத்த கட்சியாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கூட்டணி வந்தாச்சு, கூட்டணியில் இருக்க கட்சிக்காக நான் உழைக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு. இப்போ இதே மாதிரி நீங்க திமுக கூட்டணியை பார்க்க போனீங்க, ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக கூட்டணிலேயே விரிசல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது. 95% ஒரு வேலையும் சேர்க்கல, எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்குறாரு இல்லையா சண்முகம் சொன்னாலே, அது மாதிரி இங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அவங்க நமக்கு முக்கியத்துவம் தருவாங்க, நம்மளோடையே வச்சுக்குவாங்க, நம்ம அவங்களோட இருப்போம்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் எப்படா இந்த இதை குலைச்சி விடுவோம்னு நினைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இன்னும் அவங்களோட என்னன்னா, இந்த மாதிரி பேட்டி தர அங்கேருந்து 4 பேர் பேசுவாங்க, திருப்பி உங்கள் குரூப் 4 பேர் பேசுவாங்க. இந்த போன தடவை வந்து திரும்ப ஆக்சுவலாக உண்மையை பார்க்க போனீங்கன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அப்போ பெரிய பெரிய சண்டையெல்லாம் கிடையாது. ஜெயலலிதாவை பற்றி இவர் அண்ணாமலை பேசுனது தான் பிரச்சனை கூட ஆரம்பமே. அவங்க ஊழல்வாதிகள்லாம் பேசினார் இல்லையா, அதுதான் எடப்பாடி ஐயா கூட அது மாதிரி தான் சொல்லி பேசியிருந்தாரு. இப்போ அது மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு அவரு. இல்லை அதுதான் அவர் ஜெயலலிதா அவர்களை வந்து ஊழல் செஞ்சவங்கெல்லாம் அவர் பேசினார் இல்லையா, அதனால தான் பிரச்சனை ஆரம்பம். இல்லைன்னா இது ரெண்டும் இருந்த வேண்டிய கூட்டணி தான். அதிமுக வெளியில் வந்ததுக்கு காரணம், அதிமுக வெளியில் வந்தது தமிழக பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம்னு தேசிய தலைமை நினைக்குது. அவங்களுக்கு இங்கே மாநிலத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேவை, அது அதிமுக தான். அப்படிங்கும் பொழுது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆமாம், அதான் ஸ்ட்ராங். இது வேற எந்த பக்கம் அவங்கள சேர முடியாது. இப்போ நீங்கள் விஜய் கட்சி அவங்க கூப்பிடலாம், அவங்க விஜய்லாம் வரமாட்டாருங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து இன்டைரக்டா பிஜேபியோட கனெக்ட்ல இருக்காங்கன்றாங்களே. அதில் சும்மா அந்த சீமான பி டீம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவரும் இருக்காங்க. நீங்க இங்க ஒரு பெரிய கட்சி இருக்கு திமுக, அந்த திமுகவை எதிர்க்கிறாங்க. நானும் இருக்கிறேன், நீங்களும் இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரு, நானும் எதிர்க்கிறேன், நீங்களும் எதிர்க்கிறீங்க அப்படின்னா என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் நம்ம பிடிச்சிக்காம இருக்கலாம். ஆனால் 3வது ஆள் நம்மளை விட மிக பிடிக்காத வச்சுக்கலாம், எதிர்க்கிறோம். அப்படிங்கும்போது எதிரி நண்பன் சொல்லுவோம்ல, அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது எதிர்க்கிறதுல இப்போ ஆளுக்கு நான் ஏடிஎம்கே எதிர்க்குது, பிஜேபி எதிர்க்குது, தாவாக எதிர்க்குதுன்னு உடனே விஜய் எதிர்க்கிறாருன்னு உடனே இவங்கெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு அது திமுகவோட வேலை. அது சரி. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் மக்கள் எல்லாருக்குமே தான் இருக்கு. இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ மாநில அரசும் மத்திய அரசும் பர்மிஷன் கொடுக்காம அந்த பிரிவு பாதுகாப்பு கிடைக்காது இல்லையா, அப்போ அதுலேருந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அவர் இன்டெரக்டா பாஜகவோட இருக்காரு, கணக்கில் இருக்காருன்ற மாதிரி தான் தோணுது. அது ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணுறது. அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க, அதனால கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. அதனால ஒரு பிஜேபிக்கு ஆதரவுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்தது? அவங்க நினைக்கலாம் இவர் இருக்கணும்னு. இப்போ நீங்கள் தமிழ் இசையெல்லாம் ஓப்பனாகவே சொல்கிறாங்களே, நயினா நாகேந்திரன் ஓப்பனாகவே சொல்கிறாரு. இப்போ இவர் விஜய் அவரோட கட்சி தாவேக்காவும் நாம் தமிழரும் எங்களோட வரணும்னு நேரடியாக கேட்குறாங்களே அவங்கெல்லாம். அவங்க அதான் திமுகவுக்கு எதிரான நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இவங்க கூப்பிடுவாங்க. அவங்க இங்கே வரமாட்டாங்கல்ல. அதிமுகவே இப்போ பிஜேபியோட சேர்ந்துட்டு இங்கே அவங்களுக்கு பிரச்சனை. பிஜேபி இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு அரசியல் இது வரைக்கும் நடந்துருச்சு. இப்போது பிஜேபிக்கு ஏதாவது இங்கே வந்து இவங்க எல்லாரையும் சங்கின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பக்கம் இன்னும் இங்கே இதோட வாக்கு வங்கி முழுமையாக தெரியல. நம்ம சொல்லலாம் 11 விழுக்காடு 12 விழுக்காடு வந்துருச்சுலாம் சொல்லலாம். அனைத்து தொகுதிகளும் தனியாக நின்னா தான் அதோட பலம் என்னன்னு தெரியும். அதிமுகவை வச்சு பிஜேபிக்கு பலமா, பிஜேபியை வச்சு அதிமுகவுக்கு பலமான்னு தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா அதிமுகவை வச்சு தான் பிஜேபிக்கு பலம். தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனியான செல்வாக்கு எதுவும் கிடையாது. அதனால விஜய் வந்து கட்சியை கஷ்டப்பட்டு ஆரம்பித்து அந்த 200 கோடி வாங்குறாரா, 200 250 கோடியே வாங்குறாருல, அதெல்லாம் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு கட்சி அவர் முதல்வராக பார்ப்பாரா? பிஜேபிக்கு அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? பிஜேபி எப்படி இணைவார்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் திமுகவோட கிளப்பி விடப்படுறது. எதிரியை பலவீனமாக்கிறதுக்கு நாலு சொல்லணும்ல, அப்படி சொல்கிறது தான். என்ன வேணா சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், அப்படி நான் இதுக்கு தான் வச்சுருக்காங்கல்ல, வார் ரூம் வச்சுருக்காங்க, இந்த ஐடி விங் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வார் ரூம் வந்து திரு அண்ணாமலையும் வச்சுருக்காரு. அண்ணாமலை வார் ரூம் சரியான வார் ரூம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார் ரூம் அவர் வச்சிருக்காரு. இன்னுமே வந்து தமிழக மக்களுக்கு வந்து அண்ணாமலை பிஜேபி அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அந்த இடத்துல திரு நயினார் நாகேந்திரன் இல்ல. ஆமா, அங்க பிரச்சனை இருக்கு. நீங்க அமித்ஷாக்கு முன்னாடியே கைதட்டல் அவ்வளவு வருது. அவர் ஸ்டேஜ்ல பார்த்தனே மக்கள் அவ்வளவு ஆரவாரமா, மக்கள் இல்ல
பிஜேபிக்காரங்க மக்கள்லாம் சொல்லலைங்க, மக்கள் அங்க அந்த கூட்டினாங்க. ஸ்டேஜ் அங்க இருக்கவங்க அங்க இருந்த பிஜேபிக்காரங்க. ஆதரவாளர்கள். இப்போ நீங்க பிஜேபியில் வந்து 100% பிஜேபிக்காரங்க இருக்காங்க, 100%ல 80% தமிழ்நாடு பிஜேபியில் அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட கணக்கெடுக்க முடியாது. மக்கள்கிட்ட பிஜேபியே என்ன எவ்வளவு தெரியாது, வாக்கு தெரியாது. அண்ணாமலைக்கெல்லாம் மக்கள் சப்போர்ட் கிடையாது, பிஜேபி கட்சிக்காரங்க கிட்ட சப்போர்ட் அவருக்கு இருக்கு. இப்போ நீங்க ஒரு பதவியில் இருந்து நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டன்னு அர்த்தம். அவங்க ஒரு கட்சிக்குள்ள அவங்க இப்போ ஒரு சின்ன ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ தமிழக வாழ்வு உரிமை கட்சி இருக்கு, வேல்முருகன் அவர்கள் கூட்டாரு. அந்த இடத்துல ஒரு லட்சக்கணக்காக ஆள் தட்டிட்டாங்க. அவர் ஏறினோன்னு எல்லாரும் அவரை தான் கத்துவாங்க. அதுக்காக மக்களோட ஆதரவுக்கு நம்ம சொல்ல முடியுமா? அந்த தொகுதியில எல்லாரும் இருக்குமே பாத்தீங்கன்னா அவருக்கு அண்ணாமலைக்கு பிஜேபி தமிழக பிஜேபி தொண்டர்கள்ல அண்ணாமலைக்கு ஆதரவு அதிகம். அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. தமிழக மக்கள்கிட்ட ஆதரவு, அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிடக்கூடாது. நீங்க மக்கள் வேற கட்சி தொண்டர்கள், அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆதரவு. அமித்ஷாவே நேரில் பார்த்துருப்பாரு. அது நம்ம அவர் கிரியேட் பண்ணாரு, அதை என்னவா இருக்கட்டும். தமிழிசை பேர் சொல்றாரு, ஒரு சத்தமும் காணும். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேர் ஒரு சத்தமும் காணும். அண்ணாமலை ஜினோடனா அப்பட சத்தம் என்னன்னா, அது ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டமா இருந்தாலும் ஏற்பாடு பண்றதுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி கூட்டு வந்திருக்காங்களால, என்ன செய்யணும் கூட்டு வரலாம்ல. அந்த அப்ப நீங்களும் கூட்டு வந்திருக்கணும்ல. அப்ப அந்த இடத்துல ஒரு லட்சம் பேர் உட்காராங்கன்னு வச்சுங்களேன், சும்மா எக்ஸாம்பிள் 1 லட்சம் பேர் உட்காராங்கன்னு வச்சுங்களேன், 80,000 பேர் இவங்க ஆள் இருக்காங்கன்னா நீங்களும் கூட்டு வர வேண்டியதானே. அந்த இடத்துல கூட்டிட்டு வரப்பட்டால் அப்படின்னு சொன்னாலுமே திரட்டுறதுக்கு அவருக்கு திறமை இருந்துச்சுல. தமிழக பிஜேபியில் அண்ணாமலைக்கு முழு தொண்டர்கள் ஆதரவு அண்ணாமலைக்கு தான் இருக்கு. இந்த வார் ரூம் வச்சு பண்றாரு, ஐடி ரிங் வச்சு பண்றாரு, எது பண்ணாலுமே நமக்கு உண்மை தெரியும்ல, ஆதரவு இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரனுக்கோ தமிழிசைக்கோ அந்த அளவுக்குலாம் இப்போ தமிழிசைக்கு ஓரளவுக்கு இருந்தது. அப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் முழுமையாக அண்ணாமலைக்கு இளைஞர்கள் கூட்டம், தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் அவர் பக்கம் அதிகமாக இருக்குங்கிறது உண்மை. அதனால் அவர் இல்லைங்கிறத உணர்த்துறதுக்காக பண்ணுவாங்க. ஏதாவது கம்பேர் பண்ணுறது, இவர் இருக்கும்போது எப்படி இருந்தது, இவர் நயினார் எப்படி தலைமைக்கு புரிய வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய வேலைகள் தான் இது. வார் ரூம் வச்சு செஞ்சார், ஐடி விங்கை வச்சு செஞ்சாருனாலுமே உண்மை அதுதான். நீங்கள் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஒரு பிஜேபி இங்கே ஒரு திமுகவுக்கு பெரிய டார்ச்சராக தான் இருந்தது. உண்மை தானே அது இருந்தது இல்லையா? அது இப்போ நம்ம கண் கூட தெரியுது இல்லை. நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்காரங்களே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் பிஜேபியில் வந்து இத்தனை வருஷம் ஆகியும் அவர் அதிமுக மாதிரி தான் பார்க்குறாங்க எல்லாரும். அவர் ரொம்ப சாஃப்டான தலைவராக கூட அவங்களை ஏற்றுக்கல. அந்த பிஜேபிக்காரங்க இன்னும் பெருசாக ஒன்றும் ஏற்றுக்கல. இது யார் வந்தாலும் இந்த நிலைமை தான் இருந்திருக்கும் அண்ணாமலைக்கு பிறகு. ஏன்னா அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி அந்த கட்சியை வச்சுருந்தார் தமிழ்நாடு பிஜேபியை. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு ஆதரவை உண்டாக்கி வச்சார். தினமும் லைம்லைட்டில் பிஜேபி கொண்டு வந்து எல்லாம் பேசி வச்சுருந்தாங்க. எல்லோரும் தினமும் தெரியும், மீடியாவில் தெரியும், மக்கள்கிட்ட பேச வச்சார். பல ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக மேலே சொன்னார். திமுக காரங்களே ஐயோ இந்த அண்ணாமலைகிட்ட போனால் சிக்கல் அளவுக்குலாம் இருந்தது. அதனால் அந்த கட்சிக்குள்ளே அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ திரு அண்ணாமலை அவங்களுக்கு தேசிய அளவிலான அரசியல் பொறுப்பில் எனக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தனித்து வேற ஏதாவது கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் கட்சியிடம் தொடங்க வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாடு அவருக்கு தெரியும், தமிழ்நாடு பேஜில் தான் இல்லாததை நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரு. அது கூட நிரூபிக்கப்படும் அவருக்கு. அது அவருக்கு சாதகமாக தான் போகும். என்ன அவர் கொடுத்த சில டேட்டாஸ்லாம் இருக்குல்ல, போன தேர்தல் அப்போ இத்தனை ஓட்டு வங்கி இருக்குன்னு இவ்வளோ ஜெயிச்சிடலாம், நம்ம தனியாக ஜெயிச்சிடலாம்லாம் சொல்லியிருந்தார். அந்தளவுலாம் இல்லைங்கிறது தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அதாவது தமிழ்நாடு பிஜேபியை தமிழ்நாடு மக்களாக நம்ம பார்க்க முடியாது. அந்த பிஜேபின்றது ஒரு கட்சி, அந்த கட்சியோட தொண்டர்கள் ஆதரவு, அவ்வளவுதான். அவர் தனியாலாம் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் பிஜேபி தான் இருப்பார். அவர் என்ன திருப்பி இன்னொரு முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் வரலாம்னு எதிர்பார்க்கலாம். மாநில தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்கள் அவரை போய் தேசிய செயலாளர்லாம் போட்டால் அவருக்கு என்ன, ஒரு தேசிய செயலாளர் போட்டால் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 ஸ்டேட் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. ஏன் நீங்கள் ஆளுநர் பொறுப்போட மிகப்பெரிய பொறுப்பாக இவங்க தமிழிசைக்கு அது ரிசைன் பண்ணிட்டே இங்கே வராங்க, ராஜினாமா பண்ணிட்டு இங்கே இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனில் திருப்பி ட்ரை பண்ணுறாங்களாம். ஆளுநர்ன்றது எவ்வளோ பெரிய பதவி, எம்எல்ஏ பதவி. ஆனால் அரசியலில் இருக்கணும். நம்ம ஆளுநராக இருந்தால் அது வயதானவங்களுக்கு ஒரு பதவி, ஆளுநர் பதவி. நம்மளுடைய அரசியல் இதுவாக இப்போ கெட்டு போயிடுங்கிறதுக்காக அவங்க ஆளுநர் பதவியவே விட்டுட்டு இங்கே வந்தவங்க இருக்காங்க இல்லையா? அதை விட ஆளுநர் பதவிக்கு மேலே வேறு என்ன பதவி இருக்குது? ஆளுநர் பதவிக்கு மேலே நீங்கள் பிரசிடென்ட் தான்.
ரெண்டு தானே, பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் ஆளுநர் தானே, அதுக்கப்புறம் தானே சிஎம்ஏ உங்களுக்கு வருது. இவ்வளோ பெரிய பதவியே விட்டு வரவங்க. அது மாதிரி அண்ணாமலைக்கு தேசியத்தில் உள்ள போனாலாம் நம்பிக்கை இல்லை. அவருக்கு தேவை தமிழ்நாடு பாலிடிக்ஸு. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அவர் மீண்டும் தனக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த தேர்தலில் இவங்க மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா அண்ணாமலையோடைய வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கலாம். இல்லை இந்த தேர்தலோட முடிவுகள் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. தேர்தலோட முடிவுகள் ஒருவேளை பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் எதிராக இருந்தால் அப்போ அவங்க யோசிக்கலாம், ஆஹா அண்ணாமலை சொன்னது சரின்னு யோசிக்கலாம். எல்லாமே இந்த தேர்தலை வச்சு தான் அவருக்கு கணக்கு இருக்குது. ஒரு பக்கம் திரு அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு தன்னுடைய பலத்தை காமிச்சிட்டு இருக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா வந்துட்டு இப்போ அதிமுகவோட கூட்டணி, எடப்பாடி ஐயாவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ இவரை தேர்ந்தெடுப்பாரா இல்ல இவரை தேர்ந்தெடுப்பாரா? யார புரியல. அண்ணாமலை அவர்களை தேர்ந்தெடுப்பாரா இல்ல அதிமுகவோட தொடர்ந்து கண்டினியூவா கூட்டணி கட்சி போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுகவோட தொடர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷாவோட விருப்பம். நீங்கள் அதான் சொன்னேன் இல்லையா, தேசிய கட்சிகள் எல்லாமே மாநிலத்தில் அவங்க எத்தனை ஓட்டு தமக்கு இப்போதைக்கு என்ன அப்படி இப்போ தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் நம்ம எவ்வளோ சீட்டு வாங்கணும்னு நினைப்பாங்களே தவிர ஒரு எதிர்கால திட்டத்தோடு பயணிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாமலை அவர்களை அனுபவிச்சிருக்கணும், அனுமதித்து ஒரு தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற சொல்லக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு பிஜேபி தேசிய நிலையிலும் இல்லை. ஏன்னா அவங்களே இந்த தடவை ஒரு 65 சீட்டு இழந்திருக்காங்க போன தடவை விட. அவங்களுக்கு ராஜ்யசபாவில் ஆட்கள் தேவைப்படுது, ராஜ்யசபாவில் பேசுகிறதுக்கு. இங்கே உங்களுக்கு எவ்வளவு எம்எல்ஏ சீட்டு வருதோ அதை பொறுத்து அடுத்த ராஜ்யசபாவுக்கு ஆள் வேணும். அப்போ அதிமுகவோட சப்போர்ட் வேணும், அங்கே சப்போர்ட் வேணும். ராஜ்யசபாவில் சில தீர்மானங்கள் மக்களவையில் முடியாத ராஜ்யசபாவில் பண்ணுவாங்க, ராஜ்யசபாவில் ஓட்டு வேணும், ஏடிஎம்கேவோட ஆதரவு வேணும். அதெல்லாம் அவங்க கணக்கு பண்ணுவாங்கல்ல. கணக்கு பண்ணி இந்த தேர்தலில் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி முடியும் போது அவங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வந்து பெருசாக யோசிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை அதிமுக தான். எடப்பாடி அதிமுகவும் எடப்பாடியும் சொன்னதுக்காக மாநில தலைவரே மாற்றிருக்காங்கல்ல. எடப்பாடியோட முதல் கோரிக்கை என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலையை அந்த தலைவர் பதவி நான் சரி என்னோட சேர்ந்து அவரோட சேர்ந்து நல்லா பயணிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால நீங்கள் அதான் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியும்ல, தெரியும். இவரை அண்ணாமலை மாற்றிட்டு தானே போய் எடப்பாடியே உள்ளே வராரு ஸ்டேஜுக்கு. அப்புறம் தானே வராரு. நயனாரேந்திரன் பதவியேற்றதுக்கு அப்புறம் தானே இவர் வராரு, எடப்பாடி வராரு. அப்போ ஏற்கனவே பேசி வச்சது தான் அது. இது ஏற்கனவே பேசி வச்சது. உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாலே தெரிஞ்சிருச்சு. 4 நாளுக்கு முன்னால் மேடை போடும்போதே நயனாரேந்திரனுக்கு மேலே பேனர் வச்சுட்டாங்க, சேர் போட்டாங்க, அண்ணாமலை கீழே உட்கார வச்சாங்க. அப்போவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவை வந்து அந்த மக்களவையும் மாநிலங்களையும் அதிமுகவோட சப்போர்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு இத்தனை சீட்டு வாங்கணும், எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் தேவை. அப்படிங்கும் பொழுது இப்போது கரண்ட்டில் யாரால் முடியும்னா அதிமுகவோட இருந்தால் தான் முடியும். ஏன்னா அதிமுக அமைப்பு ரீதியாக பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவங்களால் திமுகவோட போக முடியாது, மிச்சதெல்லாம் ரிஸ்க். அதிமுகன்றது என்ன இருந்தால் 25% ஓட்டு வாங்கி வச்சுருக்கிறது. அதோட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம சீட்டு வாங்கலாம் தான் அவங்க கணக்கு. அண்ணாமலை எடுக்கிற ரிஸ்க், அண்ணாமலைக்கு வந்து இதெல்லாம் அவசியம் கிடையாது. அவர் இந்த இடத்துல கட்சியை வளர்த்து நம்ம ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்து மாறலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்காக இருக்கலாம். அதுக்கு தேசிய தலைமை இப்போது ஒத்துக்காது. இது எல்லாமே இவர் அண்ணாமலை முக்கியத்துவம்லாம் இனிமேல் கொடுக்குறது எல்லாமே தேர்தலோட முடிவுகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான். இப்போ ஒருவேளை இப்போ திரு அண்ணாமலைக்கு வந்து பாஜகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் வந்து வேற கட்சி கூட சேருவதற்கான வாய்ப்புகள் அது எதுவுமே கிடையாது. எந்த கட்சியோடையும் சேர மாட்டார், இங்கே தான் இருப்பார். அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, இந்த தேர்தலுக்குள்ள இந்த கூட்டணி இருக்காது, ஒருவேளை கூட்டணி இருந்தாலும் ஜெயிக்காது, அதிமுக ஜெயிக்காது, அப்போ மீண்டும் நாம் அழைக்கப்படுவோம் அப்படிங்கிறது. இப்போ உடனடியாக தனக்கு எந்த பொறுப்பும் இல்லாட்டியும் நமக்கு எதிர்காலத்தில் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தன்னோட பலத்தை வந்து மேலிடத்துல கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தானே அவர் மேலே ஸ்டேஜில் இருப்பா அத்தனை கைதட்டல்கள் எல்லாத்தையும் உருவானது. அது தலைமைக்கும் தெரியும். ஆனால் இப்போ அவர் அவசியம் அவங்களுக்கு தேவை அது கிடையாது. இப்போ அவங்களுக்கு தேவை இங்கே எண்ணிக்கை. சட்டமன்றத்தை அவங்க கட்சிக்கு எண்ணிக்கை தேவை. அதுதான் அவங்களுடைய ஒரே பார்வை. நீங்கள் மெதுவாக பயணித்து நீங்கள் மெதுவாக வந்து நம்ம பயங்கர ஸ்ட்ராங் ஆகி தனிச்சு நிற்போங்கிறது ரிஸ்க்லாம் இப்போ எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அடுத்த எலெக்ஷன் தான் இருப்பாங்க. அண்ணாமலை வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கேன், ஒரு நிர்வாகியாக இந்த கட்சியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் இன்னும் உழைப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.